நான் யாருன்றது ஓரளவு உணர்ந்தது வந்து பைசன் தான் நான் நினைக்கிறேன். ஓகே. சில பேர் வந்து சில டைரக்டர்ஸ் வருவாங்க, எல்லாருமே டைரக்டர்ஸ் நம்மக்கிட்ட ஒரு விதமாக வேலை வாங்கும். பட் சில பேர் வந்து நமக்குள்ளே போய் நமக்கு தெரியாத ஒரு பாத்தை வந்து நமக்கே காமிப்பாங்க. அப்படி தான் மாரி செல்வராஜ் சார் வந்து நான் பார்க்குறேன். அந்த ப்ராசஸ் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இன்ஃபேக்ட் வெரி வெரி டஃப் ப்ராசஸ். மோர் தென் டூயிங் மியூசிக் நமக்கு நிறைய ஃப்ளாஸ் இருக்கும், நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும். எனக்குமே ஐ எம் அ பர்சன் ஹூ எம்ப்ரேஸ் மை ஃப்ளாஸ் வித். ஓகே. எனக்கு அதில் எந்த வெக்கமும் கிடையாது, எந்த ஒரு இதுவுமே கிடையாது. தப்புன்னா அதை ரொம்ப அழகாக எடுத்துப்பேன். ஈவன் மியூசிக் மேக்கிங் ப்ராசஸ்மே வந்து சம்டைம்ஸ் வந்து யூ கோ த்ரூ ஸோ மெனி திங்ஸ். அது மூலமாக தான் நீங்கள் உங்களை உணர்வீங்க. ஸோ பைசன் வந்து நான் யாருன்றதை என்னையே மிரர் போட்டு பார்க்குறதுக்கு உண்டான ஒரு படமாக பார்க்குறேன். அப்படி இருக்கும்போது இதுக்கப்புறம் வந்து I'll be more aware of doing my own things, my music. அப்படி தான் மாரி செல்வராஜ்னு ஒருத்தர் வந்து என்னை பிச்சு பணிஞ்சு ஒரு ஒர்க் என்கிட்ட வாங்கியிருக்காருன்ற போது நான் வந்து அது வந்து ஒரு பெருமையாகவும் ஒரு நல்ல விஷயமாகவும் எடுத்துக்கேன். ஓகே. பைசன் நிறைய உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாமா? ரெஸ்பான்சிபிலிட்டி தாண்டி சார், கண்டிப்பாக அந்த படத்தில் ஒர்க் பண்ணும்போது என்னோட இன்னொரு கலரை நான் பார்த்தேன். எனக்குள்ளது இருக்குன்றது முன்னாடி தெரியும், அதுக்குண்டான படங்கள் அமையல. ஓகே. பட் இந்த மாதிரி ஒரு படம், இந்த மாதிரி ஒரு டைரக்டர் வரும்போது ஐ எம் கோயிங் டீப் வித் இன் மை செல்ஃப் தான் சொல்ல முடியும்.